வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்நாட்களில் IPL T20 கிரிக்கெட் போட்டிகள் நம் நாட்டில் பிரபலமாய் உள்ளது. நிறைய பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த போட்டிகளை பார்க்கிறார்கள். டிவியிலும் மொபைல் ஃபோன் வழியாகவும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் அந்த போட்டிகளை விருப்பத்தோடு பார்க்கிறார்கள். நானும் நேரம் கிடைக்கும் பொழுது சில போட்டிகளை பார்க்கிறேன். இந்த கிரிக்கெட் போட்டிகளை பற்றி மேட்ச் ஃபிக்ஸிங், பாரபட்சமான தீர்ப்புகள், டிக்கெட்ஸ் விற்பதில் முறைகேடுகள் போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அநேகர் இந்த போட்டிகளை விருப்பத்தோடு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். IPL கிரிக்கெட் போட்டிகளை பார்ப்பது சரியா தவறா என்று இப்போது நான் விவாதிக்கவில்லை. வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில இளம் வீரர்கள் ஒரு இரவிலே பெரிய ஹீரோவாகி விட்டார்கள். 14 வயது பையன் ஒருவன் அடித்த செஞ்சுரி மிகவும் பிரபலமாகிவிட்டது. எப்பொழுதுமே விளையாட்டுச் செய்திகள், விளையாட்டு வீரர்களை பற்றிய செய்திகளை நான் விரும்பி வாசிப்பேன். இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், பயிற்சிகள் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. பயிற்சி நேரத்தை விட கூடுதலாக ஒருவர் 3 மணி நேரம் பயிற்சி செய்கிறார். உணவு கட்டுப்பாட்டில் நிறைய தியாகங்களை சிலர் செய்கிறார்கள். பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் நன்றாக விளையாட வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக வேலைகளை விட்டும் நிலங்களை விற்றும் தங்கள் நேரங்களை அதிகமாய் கொடுத்தும் அவர்கள் பயிற்சி எடுக்க உதவுகின்றார்கள். விளையாடும்போது அவர்கள் சரீரம் ஃபிட்னஸாக சரியான ஒழுக்க நிலையோடு காணப்பட வீரர்கள் சிரத்தை எடுக்கின்றார்கள். விரும்பும் உணவுகளை தவிர்க்கிறார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆம், இந்த முயற்சிகளெல்லாம் எதற்காக? அவர்களுடைய இலக்கு புகழ், வெற்றிகள், பணம். ஆனால் இவைகளெல்லாம் நிலையற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கு ஆண்டவர் தருகின்ற பரலோக வாழ்வு, அவரை போல மாறுகின்ற உன்னத நிலை, பரிசுத்த வாழ்வு. இதுதான் இந்த உலகில் நமக்கிருக்கும் இலக்கு, சவால். இதற்கு நாம் எந்த அளவிற்கு ஃபிட்னஸாக இருக்க பிரயாசப்படுகிறோம்? பவுல் இந்த இலக்கை உணர்ந்தவர். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை இலக்கை நோக்கி தொடரும் ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு எழுதுகின்றார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும், நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அதிலே 27ஆம் வசனத்தை கவனியுங்கள். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகின்றேன். பவுல் தன் ஆவிக்குரிய தகுதி நிலையை, ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ், இதை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்தார், கவனம் உள்ளவராக இருந்தார். தன்னுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, அழியாத நித்திய கோப்பையை பெறுவதற்காக நானும் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ்க்காக என்ன முயற்சி எடுக்கிறோம்? எவைகளை இழக்கின்றோம்? அழிந்து போகின்ற பொருட்களுக்காக உலகத்தினர் இப்படிப்பட்ட தியாகங்களை செய்யும்போது உன்னத மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள எந்த அளவிற்கு நாம் ஆர்வமாக இருக்கின்றோம்? பல சமயங்களில் வேத வாசிப்பு, ஜெபிப்பதற்கு கொடுக்கும் நேரத்தை விட மொபைல் ஃபோனுக்கு மொபைல் ஃபோனுக்கு கொடுக்கின்ற நேரம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்குள் வளர, நிலைத்திருக்க எப்படிப்பட்ட தியாகங்களை நாம் செய்கின்றோம்? நம் இலக்கை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அவரோடு நேரம் செலவழிப்பதுதான். ஜெபமும் வேத வாசிப்பும் தான்.
இவைகளை ஒழுங்காய் கிரமமாய் செய்வதற்கு நான் என்ன தியாகங்களை செய்கிறேன்? நம் விருப்பங்களா ஆண்டவரின் விருப்பங்களா என வரும்பொழுது நம்முடைய தெரிந்தெடுப்புகள் எதுவாக இருக்கின்றது? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.